எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Pan. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. 47 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் தலைவர், இந்த பக்கம் உலகநாயகன். எப்படி இருந்தது? நீங்க ஒரு எனக்கு பெரிய ரொம்ப ஃபேன் பாய். நான் ஃபேன் பாய், ரெண்டு பேருடைய ஃபேன் பாய், கிரேட் ஃபேன் பாய். நான் வந்து இதான் என்ன தெரியுமாட்டேன், இதற்காக தானே ஆசைப்பட்ட தமிழ் ரசிகனே. ஏன்னா இதெல்லாம் பெரிய சாதனை. இது வரும்போது தமிழ் சினிமாவுக்கு 2021 ஒரு ஐகானிக் பெஞ்ச் மார்க் ஏற மாறும். ஒரு மல்டி ஸ்டாரனா எப்படி இருக்குன்றதுக்கு இந்த படம் உதாரணம். நம்ம தெலுங்குல பாக்குறோம், ஒரு சைட்ல வந்து ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம்சரண் ஒன்னா சேர்ந்து, ஹிந்தியில பாக்குறோம் ஷாருக் கான் அண்ட் சல்மான் கான் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்க. தமிழ் அதை நம்ம பார்க்கல, இங்க பாக்குறோம். பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பெரிய நடிகர்கள். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் இருந்தேன், அந்த ஆர்டிக்கல் இருந்து போட்டேன், அஜித் சாரும் சூர்யா சாரும் தான் எப்படி இருக்கு. எவ்வளவு இருக்கும் சார் சம்பளம்? ஏன்னா ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான்கள். தெரியாதுமா, அது வந்து நான் வந்து இன்பன் உதயநிதி லண்டன்ல இருக்காருல, கேட்டு சொல்றேன். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அனௌன்ஸ் பண்ண பிறகு மிகப்பெரிய டிமாண்ட் வந்துட்டு இருக்கு அந்த படத்துக்கு. ஓடிடி, சேட்டலைட் எல்லாருமே இப்பயே கொடுங்க எங்களுக்கு. ஏன்னா இன்னொரு படம் அமையாது. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு ஐகானிக் படம்னா எந்த படம்? விஜய் சாரும் அஜித் சாரும் இணைகிற படம் தானே. அதில் விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அரசியல் போயிட்டாரு. அப்போ அஜித் சார் மட்டும் தனியா இருக்கும்போது அந்த மாதிரி ஐகானிக் படமா எப்படி கிடைக்கும்? 2000 கோடி என்னங்க மலையாள சினிமாலாம் 2000 கோடி இந்த படம் அடிக்குதுங்க அப்படின்ட்டு அவங்களே அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க சார். பரவாயில்ல, மக்கள் மத்தியில அது ஒரு வசூலை பத்தி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. கமல் சாரே கேட்டிருந்தாரு, அதெல்லாம் இருக்கட்டும், யாரு வில்ல அப்படின்னு. நான் கேட்கிறேன் சார், யாரு சார்? அது நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனா இந்த மாதிரி படங்களை நம்ம அந்த மாதிரி கேட்க கூடாது. யார் வில்லன் வந்து நம்ம சொல்ல கூட மாட்டாங்க. ரெண்டு பேருமே ஹீரோ தான். மம்முட்டி வில்லனா நடிக்கிறதா நேத்துல இருந்து ஒரு அதெல்லாம் வந்து மம்முட்டி சார் வில்லனா நடிக்கணும் நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை மம்முட்டி சார் கேட்டு அடி வாங்கணும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கூட சினிமாவை பத்தி நிறைய தகவல்களை சொல்றதுக்காகவும் பகிர்ந்துக்கிறதுக்காகவும் இன்னைக்கு ப்ரொடியூசர் தனஜெயன் சார் இருக்கிறார். நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 47 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் தலைவர், இந்த பக்கம் உலகநாயகன். எப்படி இருந்தது? நீங்க ஒரு பெரிய ஃபேன் பாய். நான் ஃபேன் பாய், ரெண்டு பேருடைய ஃபேன் பாய், கிரேட் ஃபேன் பாய். நான் வந்து இதான் என்ன தெரியும் போட்டேன், இதற்காக தானே ஆசைப்பட்ட தமிழ் ரசிகனே அப்படின்னு போட்டேன். நான் தான் அது. ஏன் நான் வந்து தமிழ் ரசிகனா, எனக்கு வந்து அவங்கள 40 வருஷமா ரசிச்சுட்டு இருக்கேன். 45 வருஷமா. நான் 80களில் என்ன அந்த காலேஜ் போகும்போது அவங்க ரெண்டு பேருடைய தீவிரமான ஃபேன். நாங்கள் அவர் படங்களை அடிச்சு பிடிச்சி பார்ப்போம் காலேஜில். அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது 82, 83 நம்மாட்டிங்க 2 பேர் படம் ஒரே நாள் வெளியாகும் தியேட்டர்ல. அடி தடி நடக்கும். இங்க மகாராணி தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இங்க பாண்டியன் தியேட்டர்ல ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா இங்க பாண்டியன் தியேட்டர்ல இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா பாரத் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். நாங்க வந்து நார்த் மெட்ராஸ் ஆளுங்க, இப்போ வட சென்னை ஆளுங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அங்க பாத்தீங்கன்னா இங்க பார்த்துட்டு அங்க ஓடுவோம். நாங்க படத்துக்கு காலேஜ் எல்லாம் பார்க்க மாட்டோம். காலேஜ் எல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ இங்க, செகண்ட் ஷோ ஓடிடுவோம். ஃபர்ஸ்ட் ஷோலாம் கிடையாது, மார்னிங் ஷோ இங்கே, மேட்னி இங்கே, ஈவினிங் எல்லாம் வீட்டுக்கு வந்தேன்ல. ஏன்னா ஈவினிங் எல்லாம் போனால் அடிவாங்க, வீட்டில் திட்டுவாங்க, இல்லைடா சினிமாவுக்கு போகிறேன்னு, படம் காலேஜ் போகிற சொல்லிட்டு நீ போய் இங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அதனால என்ன பண்ணுவோம், மேட்டிங் ஓடிடுவோம். அன்னைக்கு வந்து எங்கள் சேர்மன் என்ன தெரியுமா பண்ணாரு, இன்னைக்கு ரஜினி சார் கமல் சார் படம் வெளியாகி இருக்கு, என்ன பண்ணுவோம், ஹாஸ்டலில் தண்ணி வரல, ஸ்ட்ரைக், அப்படிதான் மேலே போவார். அந்த இதில் இல்லை, காலேஜில் வந்து இது இருக்கும், ஒரு ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அங்கே நிற்பார். ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டலில் தண்ணி வரல, நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ட்ரைக் அப்படின்வாரு. எல்லாரும் தலைவா ரிலீஸ் ஆயிடுச்சா படம், ஓடுறா டேய், அவ்வளோதான் இன்ட்டு கொடுத்துட்டாரு. உடனே என்ன பண்ணுவோம், நாங்கள் டக்குன்னு காலேஜ் ரூம்லேருந்து எல்லாரும் கிளம்புவோம். ப்ரொஃபஸர் கேட்பாரு, என்னடா பண்ணுறீங்க? ஸ்ட்ரைக் சார். இல்லை நாங்கெல்லாம் உடனே பேக் பண்ணிட்டு பேக் எடுத்துக்கிட்டு, நானும் என் ஃப்ரெண்டு வந்து ரஜினி சார் இந்த கமல் சார் ஃபேனு. உடனே எங்கள் 2 பேருக்குள்ள போட்டி இருக்கும், எது வெற்றி அடைய போகுதுன்னு. நாங்கள் 2 பேரும், ராமநாதன் என் ஃப்ரெண்டு பேர், நாங்கள் 2 பேரும் உடனே ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் ரஜினி சார் படம் ஓடு, அடுத்து கமல் சார் படம் பாரு, அது பிறகு டிபேட் பண்ணுவோம் ரூம்குள்ள போயிட்டு, எந்த படம் நல்லா இருந்தது, எது வெற்றி அடையும், எங்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். காலேஜ் பசங்களை 17 வயசுல ஒரு தீவிரமான ஒரு இது இருக்கும்ல. ஸோ அப்படி ரசிச்ச நாங்கள் இன்னைக்கு வரையும் அவங்க அதே மாதிரி இருக்காங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், நீ எப்படி என்ன டா போட்டு பேசிட்டு இருக்கடா, அதே மாதிரி அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பாடுறா, இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு படத்தை நடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கம்ராட்ரி. எனக்கு என்னை டா போட்டு பேசுகிற ஒரே ஒருத்தன் அவன் மட்டும்தான். ஓகே, யாருமே என்னை டா போட்டு சொல்ல மாட்டாங்க, வீட்டில் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவன் மட்டும் சொல்லுவான், என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க,
என்னடா இன்டர்வியூ பார்த்தடா அப்படின்வான், கிண்டல் அடிப்பான், உரிமையா உரிமையாக சொல்லுவான். அவன்கிட்ட நானும் பேசுவேன், என்னடா போயிட்டு இருக்கு, எப்படியா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்வான். அவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் லைஃபை. ஓகே என்ன சொல்லுவா, என்னடா நீ பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்க, ஓடிட்டே இருக்க அப்படின்வான். உனக்கு ஜாலிடா, கவர்மெண்ட் ஜாப், ரிட்டையர் ஆகிட்டேன், நான் அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல அப்படின்வேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ரசித்தோம் நாங்கள் 40 வருஷம் கழிச்சும் திருப்பி அதே மாதிரி ரசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் ரஜினி சாரும் கமல் சாருடைய மிகப்பெரிய சக்ஸஸை நான் பார்க்குறேன். 42 வருஷம் 43 வருஷம் கடந்த பிறகும் நாங்கள் காலேஜ் பசங்களா, எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது, காலேஜ் பசங்களாக நாங்கள் பார்த்து ரசித்து அதே இது வந்து 85 வரையும் நான் காலேஜ் முடிக்கிற வரையும் நான் அவங்கள ரசித்து, அதுக்கு பிறகு நான் வெளியில் அங்கங்கே சுற்றுற வச்சுங்க. ஆனால் அந்த ரசிப்பு தன்மை மாறாத மாதிரி அவங்களுடைய பொசிஷனை அவங்க அச்சீவ் பண்ணி இன்னைக்கு வரையும் நம்மளை வந்து ரசிக்க வச்சுட்டே இருக்காங்க. அந்த லெஜெண்ட்ஸுடைய படம் வரும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு நெல்சன் ஃபார் பிரிங்கிங் தம் டுகெதர். கண்டிப்பா சார். ரெட் ஜெயண்ட்டுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இதெல்லாம் பெரிய சாதனை. இது வரும்போது தமிழ் சினிமாவுக்கு 2021 ஒரு ஐகானிக் பெஞ்ச்மார்க் ஏற மாறும். ஒரு மல்டி ஸ்டாரனா எப்படி இருக்குன்றதுக்கு இந்த படம் உதாரணம். அதை விட 2 ஈக்குவலாக இருக்க நடிகர்கள் ஒன்றா வர்றதுன்றது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்தியிருக்காங்க. நம்ம தெலுங்கில் பார்க்குறோம், ஒரு சைடில் வந்து ஜூனியர் NTR அண்ட் ராம்சரண் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. ஹிந்தியில் பார்க்குறோம், ஷாருக் கான் அண்ட் சல்மான் கான் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. தமிழ் அதை நம்ம பார்க்கல, இங்கே பார்க்குறோம். பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெரிய நடிகர்கள். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் இருந்தேன், அந்த ஆர்டிக்கல் இருந்து போட்டேன், அஜித் சாரும் சூர்யா சார் வந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கே சார், தனுஷோ சிம்பு வந்தால் ஒன்றா எப்படி இருக்கும், சிவகார்த்திகனும் விஜய் சேதுபதி வந்தால் நல்லா எப்படி இருக்கும், இது மாதிரி நடிப்பு இதுவாக இருக்கிற விக்ரம் சாரும் கார்த்தி சாரும் வந்தால் எப்படி இருக்கும். படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வரும். 2 பேர் நடிப்புனாலே எல்லாரும் சொல்லுவாங்களே, விக்ரம் சார் கார்த்தி சார்லாம் நல்லா நடிப்பாங்க, ஒரு ஸ்டைலாக 2 பேரும் நடிச்சா எப்படி இருக்கும். இப்படியெல்லாம் மல்டி ஸ்டார் வந்தால் எப்படி இருக்கும் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவே ஒரு பரபரப்பாயிடும். என்ன ஒரே ஹீரோ படமாக இருக்கிற பதில் இந்த மாதிரி மல்டி ஸ்டார்லாம் வந்தால், தனுஷ் அண்ட் STR வந்தால் எவ்வளோ பெரிய டாக் வரும்ல. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நான் எதிர்பார்க்குறதே இந்த மாதிரி இல்லை, அண்ணன் தம்பி நடிச்சா எப்படி இருக்கும், சூர்யா சாரும் கார்த்தி சாரும் சேர்ந்து ஒரு பேரல் ரோல் அப்படி நடிச்சா எப்படி இருக்கும், பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும்ல படத்துக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் உருவாகணும்னா நல்ல கதைகள் வரணும். இயக்குநர்கள் சிறப்பான கதைகளை உருவாக்கி இந்த மாதிரி மல்டிஸ்டார் கதைகள் எப்படி நெல்சன் வந்து ஒரு KH வெர்சஸ் RK யூனியன் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் தான் எதிர்பார்க்குறேன். நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க சார், 2 பேருமே ஒரு பெரிய ஜாம்பவான். நிறைய லீட்ல இருக்க டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நல்ல கதை வச்சிருக்கிற இப்போ வரைக்கும் நமக்கு பிடிச்ச பெரிய பெரிய டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நெல்சனை செலக்ட் பண்றதுக்கு இந்த ரீசன் இருக்குன்னு உங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த ஜென்சின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜென்சி வந்து கருணையே இல்லாத ஒரு ஜென்ரேஷன். அப்படிலாம் இல்லை சார், நானும் ஜென்சி கிட்ட தான் சார். நான் சொல்றது கருணைன்னா கொஞ்சம் கூட மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே சார். எப்படின்னா நல்லா இருந்தா இல்லைன்னா கிரிஞ்சு வேஸ்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கருணை அப்படின்றதுன்னா கொஞ்சமாவது டே பாவண்டா, அவ்வளோ நாள் நிறைய நேரம் வச்சிருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு படம் தப்பாக போயிடுச்சு, நம்ம வந்து நம்ம 90s கிட் இல்லாமல் அப்படிலாம் சொல்லி ரொம்ப வயசை கம்மி பண்ண அதிகமாக சொல்ல விரும்பல, கம்மியாக சொல்ல விரும்பல. நான் சொல்ல நம்ம ஒரு ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 70s அந்த மாதிரினா நம்ம என்ன நினைப்போம், கொஞ்சம் மனிதா மட்டும் நடந்துக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தொலை ரன் டவுன் பண்ணோம் அப்படின்வோம். இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ரூத்லெஸ், தே ஆர் வெரி கிளியர். ஒரு டேலண்ட் இருந்தால் அவனை தூக்கி உள்ள மேலே வைப்பேன், டேலண்ட்னா தூக்கி கீழே போடுவேன். ஸோ தே ஆர் வெரி நியூட்ரல், தே ஆர் நாட் ஃபெனட்டிக். அந்த மாதிரி கிடையாது. ஃபெனட்டிக்காக இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்கும் ஒரு நடிகர் மேலே. ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு நல்ல கண்டென்ட் வந்தனா அந்த நடிகர் உச்சத்தில் கொண்டு போக ரெடியாக இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் புது என்னன்னா திடீர்னு எப்படி பிரதீப் ரங்கநாதன் இங்கே வந்து நிற்கிறது 3 படத்தில். அதுதான் ஜென்சி கிட்ஸ்னுடைய சக்ஸஸ். ஜென்சி கிட்ஸ் நினைச்சா ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாக்க முடியும், ஒரு சூப்பர் நடிகர் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட கிட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. கரெக்டுங்களா? அப்போது அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு என்ன தேவைப்படுதோ, அவங்க கேட்குற அந்த டார்க் ஹியூமர், அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு ஹியூமரோட ஒரு கதை, அதை விட ஒரு காட்சி அமைப்பில் ஒரு புதுமை விஷயங்கள் நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்காக பெரிய பெரிய டைரக்டர் பண்ண முடியாதெல்லாம் சொல்ல, அவங்களுடைய பாணி வேறு, இவங்களுடைய பாணி வேறு. இதுக்கான ஒரு அடாப்டேஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ 2 பேரும் என்ன நினச்சிருப்பாங்க, லெஜெண்ட்ஸு, நம்ம ஒரு ஜென்சி டைரக்டரோட போவோம், அப்போ என்ன ஆகிடும், ஜாலியாக ஒரு படம் பண்ணிடலாம். அவங்க கூட பண்ணால் கதை அம்சத்தோட பண்ணோம், பெரிய லெஜெண்டரி டைரக்டரோட. இவங்க கூட பண்ணால் கதை ஓகே, பட் ஆனால் அதை தாண்டி ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம ஜென்சிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தா யூத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த படம் ஒரு 600-700 கோடி எடுக்கிறாங்க வச்சுங்களேன், யூத் வந்து பார்க்கணும்ல. எவ்வளோ இருக்கும் சார் சம்பளம்? ஏன்னா 2 பேருமே பெரிய ஜாம்பவான்கள். தெரியாதுமா, அது வந்து நான் வந்து இன்பன் உதயநிதி லண்டன்ல இருக்காருல்ல, கேட்டு சொல்றதுக்காக அவங்களுக்கு தான் தெரியாதெல்லாம். இது வந்து சம்பளத்தை மீறி என்னன்னா அவங்க அன்பு, இவங்க வந்து ஒரு பேனருக்கே கிடைக்கிற ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒத்துக்கணும்னா ஒரு பெரிய பேனராக இருக்கும். ஸோ சண்பகமுத்தி சார் இவங்களெல்லாம் வந்து பாராட்டணும், அவர் தான் வந்து கோ ப்ரொடியூசரு. அவங்களுடைய அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, அவங்க போய் பேசுகிறாங்க, சார் நீங்கள் 2 பேரும் நடிக்கணும், சம்பளத்தை பற்றிலாம் விட்டுருங்க,
நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோன்னா அவங்களே ரீசனபிளாக தான் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா. என்னடா இது இவங்க 2 பேருக்குமே இப்படி பெரிய சொல்றாங்க. சம்பளம் கொடுக்கணும், நம்ம எப்படிடா இவ்வளோ கேட்க முடியும் ஆ, அப்படின்னு அவங்கள ரீசனபிளாக பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க போகிறவங்க வந்து டிமாண்ட் வச்சிருக்க மாட்டாங்க. சார் இந்த சம்பளம் தான் கொடுக்க முடியும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் பண்ணுறது எங்கள் பேனர் கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம், அப்புறம் பெருமை. அப்போது நீங்கள் என்ன சொன்னாலும் கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்களே ரீசனபிளாக வாங்கியிருப்பாங்க. அதனால் அதுக்கு நம்ம உள்ளே போகலாம். இப்போதைக்கு கௌரவமான எல்லாரும் எதிர்பார்க்குற இந்திய சினிமாவை பார்த்து வைக்கிற ஒரு படம் வருதா, சந்தோஷம். அது அந்த சம்பளங்கள், அந்த பிஸ்னஸ் பற்றி அந்த நிறுவனம் பார்த்துப்பாங்க. இல்லைனா இவ்வளோ பெரிய படத்தை எடுக்க மாட்டாங்க, அவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அனௌன்ஸ் பண்ண பிறகு மிகப்பெரிய டிமாண்ட் வந்துட்டு இருக்கு அந்த படத்துக்கு. ஓடிடி, சேட்டலைட் எல்லாருமே இப்பயே கொடுங்க எங்களுக்கு. நாங்க ஏன்னா இன்னொரு படம் அமையாது. கண்டிப்பா சார். இந்த மாதிரி ஒரு படம் அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அடுத்ததாக யாருடைய படம் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம்? விஜய் சார், விஜய் அஜித் சார் சார். படம். ஆ. அது அமையுமா இனிமே? விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அஜித் சார் ஏதோ டாக்குமெண்ட்ரி இல்ல அது வேற. நான் சொல்றேன் 2 பேர் காம்பினேஷன் சொல்றேன். ஓகே. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு ஐகானிக் படம்னா எந்த படம்? விஜய் சாரும் அஜித் சாரும் இணைகிற படம் தானே. கண்டிப்பா. அதில் விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அரசியல் போயிட்டாரு. அப்போ அஜித் சார் மட்டும் தனியா இருக்கும்போது அந்த மாதிரி ஐகானிக் படமா எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? இப்போ அடுத்ததா பெரிய லெவலில் பிசினஸ் பண்ண முடியும்னா இவங்க 2 பேர் நடிச்சாதான், விஜய் சார் அஜித் சார் நடிச்சாதான். அதுக்கு வாய்ப்பே இல்லாத போது இந்த மல்டி ஸ்டாரர் தான் மிகப்பெரிய மல்டி ஸ்டாரர் ஃபார் தமிழ் சினிமா ஃபார் நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ். அப்போ இந்த படம் ஐகானிக் படமா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் வாவ் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட படம் வந்து ஒரு பெரிய பொறுப்பா நெல்சனுக்கு வந்திருக்கு. நெல்சன் அவர்கள் சிறப்பாக பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து வர படம் உலகமே கொண்டாட போகுது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெஞ்ச்மார்க் படத்தை வந்திருக்கும்போது நம்ம சந்தோஷமா பார்ப்போம். ப்ரமோ வரும்போதே வந்து நாங்க தியேட்டர்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது ப்ரமோக்கு இவ்ளோ கூட்டமா, ஆமா 2000 கோடி என்னங்க மலையாள சினிமாலாம் 2000 கோடி இந்த படம் அடிக்குதுங்க அப்படின்ட்டு அவங்களே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க சார். பரவாயில்ல, அதை மக்கள் மத்தியில் அது ஒரு கேட்கும்போது வசூலை அவ்வளோ- பற்றி ஆ. ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். ஏன்னா வந்து நம்ம தக் லைஃப் எதிர்பார்த்தோம், நம்மளே ஏற்கனவே பேசியிருந்தோம். கூலியும் எதிர்பார்த்தோம் 1000 கோடி அப்படிங்கிறது, ஜனநாயகனுக்கும் எதிர்பார்த்தோம். 3 படத்துலையுமே அந்த விஷயம் கிடைக்கலன்றது, இங்க வந்து 1000 கோடியை தாண்டி 2000 கோடி பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு கேட்கும் போதே வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசரா அது எப்படி? இல்ல நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியால நான் சொல்றேன், ப்ரொடியூசரா விட்டுருங்க, நம்ம அந்த லெவல்ல இல்ல. பட் ஆனா என்ன சொல்லணும், ஒரு இண்டஸ்ட்ரியால சந்தோஷமா இருக்கு. இப்போ மக்களே பேசுறாங்கன்னா பரவாயில்ல, ஒரு 1000-2000 கோடி ரொம்ப சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கும் போது பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒன்று அதுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க போல இருக்கு, நம்ம நிறைய பேசிட்ட போல இருக்கு. 1000 கோடி மைண்டில் ஏறி போச்சு எல்லாருக்கும். 1000 கோடி 2000 கோடிலாம் ஏறி போச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. பட் அதெல்லாம் போக பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரை வந்து என்னன்னா, டெஃபினட்டாக ஒரு பெஞ்ச்மார்க் படம், தமிழ் சினிமாவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க் படமாக தான் இந்த படம் இருக்கும். அது வந்து கேரண்டி. ப்ரமோல சொல்லியிருந்தாங்க, கமல் சாரே கேட்டிருந்தாரு, அதெல்லாம் இருக்கட்டும் யாரு வில்ல அப்படின்னு. நான் கேட்குறேன் சார், யாரு சார் வில்ல? அதுவும் நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனால் இந்த மாதிரி படங்களை நம்ம அந்த மாதிரி கேட்கக்கூடாது. யார் வில்லன் வந்து நம்ம சொல்லக்கூட மாட்டாங்க. 2 பேருமே ஹீரோ தான். ஒரு படத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க நினைக்காது, ஷாருக் கான் சல்மான் கான் நடிச்ச படம் கரண் அர்ஜுன் ஒரு படம் வந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹீரோ தான். 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் 2 பேரும் ஹீரோ தான். அது மாதிரி நிறைய படம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இளமை ஒஞ்சில் அடுக்கிற ஒரு படம் வந்து அவங்க ஐகானிக் படங்கள் எடுத்தீங்கன்னா, இல்லை நினைத்தால் எனக்கு எடுத்தீங்கன்னா 2 பேருமே ஹீரோ தான். ஹீரோ வில்லன்லாம் கிடையாது. அதில் சின்ன சின்ன ஷேடு இருக்கும், ஷேட் ஆஃப் கிரே இருக்குமே தவிர வில்லன்ற மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படி நடிச்சதில்லை அவங்க. ஒரு படம் தான் அவங்க வந்து அந்த மாதிரி வில்லத்தனமாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 முடிச்சல. அது ரஜினி சார் வில்லத்தனமாக பண்ணுவார், கமல் சார் பாவம் பாதிக்கப்பட்டதாக காமிப்பாங்க. மற்றபடி அவங்க அந்த மாதிரி நடிச்சதில்லை. அவங்க 2 பேரும் பேரலாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேரலாக ஒரு படமாக இருக்கும். பேரலானா 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், 2 பேருக்குமான பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பேருமே ஹீரோ தான் இருப்பாங்க. அப்படிலாம் ஹீரோ இல்லை. ஆனால் கிரே, ஷேட் ஆஃப் கிரே இருக்கும். ஒருத்தருடைய ஷேட் ஆஃப் கிரே இன்னொருத்தருக்கு பாதிக்கும். அப்படி ஏதாவது இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து டிபிக்கல் வில்லன் இவர் தான், டிபிக்கல் ஹீரோ இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து கண்டிப்பாக நெல்சன் சார் பண்ண மாட்டேன் எதிர்பார்க்குறேன். ஏன்னா திஸ் இஸ் அ மல்டி ஸ்டார், 2 ஹீரோ படம் அப்படி தான் வருமே தவிர ஹீரோ வில்லன் படமாக வராது. இது 2 ஹீரோ படமாக வரும், நாட் ஹீரோ வில்லன் படம். மம்முட்டி வில்லனா நடிக்கிறதா நேத்துல இருந்து ஒரு இல்ல நியூஸ் போயிட்டு அதெல்லாம் இருக்கு. கிடையாது. நீங்க சொல்றது இந்த D55 சொல்றீங்களா? ஆமா சார். இதுல சொல்றீங்களா? சார் இதுல இல்ல சொல்றேன் சார். அதெல்லாம் வந்து மம்முட்டி சார் வில்லனா நடிக்க மாட்டாரு. வாய்ப்பே இல்ல. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன் நான் ஒரு சார்? தடவை மம்முட்டி சார் கேட்டு அடி வாங்கணும், அதனால சொல்றேன். அச்சச்சோ, என்ன சம்பவம் சார் இது? அது சம்பவம் ஒன்று நடந்தது. என்னாச்சுன்னா, நாங்க தாண்டவன்னு ஒரு படம் எடுத்தோம். ஆமா. அந்த படத்துல வந்து விஜய் சார் நானெல்லாம் ஏஎல் விஜய் நானும் உட்காந்து ஃபைனல் பண்ணும்போது மம்முட்டி சார் இதில் நடிச்சா நல்லா இருக்கும், ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் அப்படின்னு. அப்போ மம்முட்டி சார் நல்லா எனக்கு பழக்கம். நான் வந்து மலையாளத்தில் படம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால அந்த மம்முட்டி சார் என்னுடைய ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக அவங்க டைமில் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணாங்க. அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் இருக்குது. அவருடைய மேனேஜர் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுனால நான் வந்து மம்முட்டி சாரை ரீச் பண்ணேன் மேனேஜர் மூலமாக. மம்முட்டி சார் ஃபோன் எடுத்தார். சொல்லு தனஞ்சயன், அவர் ரொம்ப கிண்டலாக அடிப்பார், நல்லா கிண்டல் அடிப்பார், நக்கல் பயங்கரமாக அடிப்பார். நான் சொன்னேன், சார் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு அப்படின்னாரு. விக்ரம் சார் நடிக்கிறார் சார். ஓ குட். அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் நடிக்கணும்.
என்னவா அப்படிங்கிறார். நீ கேட்ட மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல்ஸ் என்ன ஒன்று பண்ண தரஞ்சேன், நான் ஹீரோவை பண்ணுறேன், விக்ரம வில்லனா பண்ண சொல்லு. இந்த பதில் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? நான் அப்படியே இல்லை, பயங்கர அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் அடி பண்ணலாமா தரஞ்சேன், நான் அந்த கேரக்டர் பண்ணிடுறேன், விக்ரம் சார் வந்து வில்லனை அடிக்க சொல்றியா அப்படின்னாரா. சார் சாரி சார், நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணேனா. ஃபஸ்ட்டு நான் ஏன் வில்லன் அடிக்கிறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லணும். நீ பாட்டு என்னை வந்து வில்லன் அடிக்கிறதுக்கு கூப்பிட்றேன்னா அது காரணம் வேணும் இல்லை. இதுக்கு வந்து நான் ஹீரோ நடிச்சு அவர் வில்லன் அடிப்பாரா சொல்லு இந்த கேரக்டரில் அப்படின்னாரு. அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. நான் சொன்னேன் இல்லை சார், அந்த கேரக்டர் வந்து வில்லனோட 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுற கேரக்டர், அதில் நீங்கள் ஆன்டகனிஸ்டாக மாறுறீங்க அப்படின்னும்போது தனஞ்சயன் நான் பண்ணணும் அப்படின்னா நானும் காரணம் வேணும், வில்லனாக மாறதுக்கான காரணம் வேணும், இல்லைன்னா நான் அடிக்கணும் அவசியம். நான் சொன்னேன் ஸ்வாப் பண்ணிட்டு ரோலை, நான் அந்த ரோல் அடிக்கிறேன் இந்த ரோலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கல் அடிச்சுட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சிருச்சு அவர் என்ன வந்து நக்கல் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவர் வந்து இரிட்டேட் ஆகிட்டாரு. அந்த இரிட்டேட் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நக்கல் அடித்தார். இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. அப்போயே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் திருப்பி கொச்சி போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு சாரி சார், நான் ஏதாவது கேட்டதான் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னேன். சும்மா அதை உனக்கு தெரியாமல் கேட்டேன், அது ஓகே, நானும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல அப்படின்னு சொன்னார். நான் அப்படி பண்ணுறது இல்லை அப்படின்னாரு. அப்போ என்கிட்ட சொன்னார் நான் வில்லன்லாம் பண்ண மாட்டேன், நானே ஹீரோ நானே வில்லனா. ஓகே, அவருடைய பிரம்மயுகம் படம் பார்த்தீங்கன்னா அவரே ஹீரோ அவரே வில்லன். ஸோ ஈ வில் டூ தட், ஈவிலாக அவர் பண்ணுவார். ஆனால் ஒரு ஹீரோக்கு வில்லனாக பண்ண மாட்டார். ஈவிலாக அவரே பண்ணுறது ஓகே, அவருடைய படத்தில் அவரே ஈவிலாக மாறுறதுன்றது அதுக்கு அவர் ஓகே. அவருக்குன்னு ஒரு ஒரு பெரிய லெஜெண்ட், அவருக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்குது. அவர் வந்து இன்னொரு பணத்துக்காக வந்து ஒரு வில்லன் அடிப்பார்னா அதெல்லாம் பண்ண மாட்டார். இதில் ஈக்குவலான ஒரு கேரக்டராக இருக்குது, அவரும் ஒரு ஹீரோ மாதிரி வராரு, ஆனால் அவருக்கான ஒரு ஷேட் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அவர் பண்ணுவார். கடைசியாக ஒரே ஒரு கொஷின் சார், ஏஎல் விஜயும் சிறுத்தை சிவாவும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க, அஜித் சாரோட டாக்குமெண்ட்ரி. ஜி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் எல்லாம் போறாரு, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு உண்மை என்ன எதிர்பார்க்க? ஏஎல் விஜய் சாரும் சிவா சாரும் சேர்ந்து இல்லை, ஏஎல் விஜய் சார் மட்டும் பண்றாரு. அந்த டிராமாவோட அது வந்து ஒரு ஃபிலிம், அது டாக்குமெண்ட்ரி கிடையாது, ஒரு ஃபிலிம். அவங்க ஃபிலிம் மாதிரியே பண்றாங்க. விஜய் சாரும் அஜித் சாரும் சேர்ந்துட்டு ஒரு ஃபிலிம் மாதிரியே ஒன்று பண்றாங்க. அதாவது ஒரு ரேசனுடைய வாழ்க்கையில் நடக்கிற பயணங்கள், என்னென்ன விஷயங்கள், ஒரு ரேஸ் எப்படி பண்ணுறாங்க, ரேஸ்க்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறாங்க, ரேஸ் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க, அதில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அதில் வந்து வெற்றி தோல்விகள் எப்படி வருது, என்னென்ன ஃபேன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல நடக்கிற அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை தான் வந்து அவங்க வந்து ஒரு ட்ராமாவை பண்ணுறாங்க. ட்ராமா இல்லை, ட்ராமானா ரியலாக நடக்கிறது ஒரு ட்ராமா. அதில் வந்து செலிபிரிட்டிலாம் வந்து பார்க்குறது, அவங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாங்க. இட்ஸ் கம்மிங் எஸ் எ ஃபிலிம். ஓகே, தியேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். தியேட்டர்ஸ்லாம் வருது, 100% தியேட்டர் தான் வருது. அஜித் சாருடைய அந்த வந்து தியேட்டர் தான் வருது. அதுக்கான நெகோசியேஷன் தான் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ப்ராப்பர் ஃபிலிமாக தான் எடுக்கிறாங்க. சிவா சாரை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு ஆடு எடுக்க தான் போனார். ஆடு எடுத்துட்டு அவர் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் அவர் படம் பண்ணுவாரா இல்லைன்றதை அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன விஷயம் தெரியும்னா, ஒன்று மட்டும் அவங்க சொன்னது என்னன்னா 64, 65, 66 அஜித் சார் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டார். ஓகே, 3 படம். ஆமாம், 3 படம் ஃபைனலைஸ் பண்ணிட்டார். யாரெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து 3 பேர் டேரக்டர்ஸ் 3 இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டார். ப்ரொடக்ஷன்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு 3 படத்தினுடைய படங்கள் அறிவிப்பு ஒன்றா வரும். ஸோ அஜித் சார் வந்து அடுத்தடுத்து நம்ம படங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். ஐயோ, இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ட்ரீட் சார். ரொம்ப நாளாக வந்து நம்மளோட வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து நவம்பர் டு டிசம்பர்லேயே வந்து அஜித்தோட நெக்ஸ்ட் ஃபிலிமோடைய அனௌன்ஸ்மெண்ட் இல்லை ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தா இப்போ வரைக்கும் இல்லையேன்ற கவலையிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. இல்லை அவர் வந்து அடுத்து 3 படத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. அடுத்து 3 படம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அந்த 3 படமும் தொடங்கணுன்றதுக்காக ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. அது ஒன்னொன்னா லைன் அப் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ரொடியூசர் 2 படம் எடுக்கலாம், இல்லை ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம், இன்னொரு ப்ரொடியூசர் இன்னொரு படம், அப்படி கூட எடுக்கலாம், தெரியல. அதெல்லாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அடுத்த 3 வருஷத்துல 3 படம் வரணும், அது எல்லாமே இந்த வருஷம் ஒரு படம் வந்தே ஆகணுன்றதுல அஜித் சார் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வில் see him every year ஒரு படத்துல கண்டிப்பா அஜித் சார் ஒரு படம் கொடுத்துடுவார். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.